கொஸ்டின் ஆன்சர் இந்த வெப் சீரிஸ் பத்தி நீங்க கேட்க வேண்டிய கொஸ்டின்ஸ் கேட்கலாம். மைக் டைரக்டர் சார், இந்த சிலிண்டர் திருடுறதை மட்டும் எப்படி கரெக்டா சொல்லுங்க எடுத்துருக்கீங்க? சிலிண்டரை திருடுறத ஆக்சுவலா இது எழுதும்போது ஈரான்ல வார் இல்லை 2024. அதுக்கப்புறம் தான் இது வந்துடுச்சு. ஐ திங்க் நான் எழுதியதே பலிச்சிடுது, லைக் எழுதியது அப்படியே வந்திருக்க மாதிரி இருக்கு. ஆக்சுவலா நான் அதை பார்த்து எழுதலை. ஆக்சுவலா அடுத்து இந்த புத்தகம் மேட்டர்ல அதை கொஞ்சம் சீரியஸா சொல்லியிருக்கலாமே, காமெடியா சொன்ன மாதிரி முடிஞ்சு போச்சு. புத்தகங்கள் இப்போது சிறையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கும், ஆத்மா பலமா இருக்கும். அது ஒரு நல்ல வசனங்களை வச்சு நீங்க சொல்லியிருக்கலாம். ஏன்னா அவர் தான் ரைட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர்லாம் ரைட்டர் அப்படின்ற மாதிரி நீ கடைசியா கொஞ்சம் காமெடியா சொல்லிட்டீங்க. அது ஒரே ஒரு வருத்தம் தான் இருக்கு எனக்கு. ஆக்சுவலி நான் புக்கு படிக்கிறது காமெடி ஆக்சுவலா சொல்ல வரல. ஆக்சுவலா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேரக்டர் மட்டும்தான் காமெடி. ஆக்சுவலா லைக் புக்கு படிக்கிற விஷயம் எப்பவுமே நல்லதுதான். அது நான் எந்த டைம்ல லைக் ஆக்சுவலி நான் நிறைய லைக் ஐ ரியலி லைக் டு ரீட். ஸோ அதில் நான் என்ன ட்ரை பண்ணேன்னா பேசிக்கா அந்த கேரக்டர் மட்டும்தான் காமெடியா இருக்கும். அவர் சொல்றது ஆக்சுவலா உண்மைதான். ஆனா நம்ம எப்போதுமே சினிமால யாரோட ரியாக்ஷனுக்கு மியூசிக் போடுறாங்களோ, யாரோட ரியாக்ஷன்ல காமெடியா தெரியும். லைக் அர்ஜுன அந்த கேரக்டர் இவருக்கு ஆப்போசிட் நிக்கிற அர்ஜுனையா இல்ல அதுக்கு பக்கத்துல நிக்கிற ஆளை பொறுத்த வரைக்கும் இவர் சொல்றது காமெடியா தெரியல. ஆக்சுவலா நான் அது காமெடியா லைக் சொல்ற வந்த வார்த்தைகள் இல்லை. ஆக்சுவலா அவர் சொல்றது சீரியஸ் தான். ஆனா இந்த ஸ்டோரியில இந்த சிச்சுவேஷன்ல அதை எப்படி பிளேஸ் பண்றீங்களோ அது ஆக்சுவலா ஹியூமரா வரும். ஆக்சுவலா புக்கு படிக்கிறது இன்னும் ஒரு பிரச்சனை இல்லை. புக்கு படிக்கிற ஒரு பழக்கம் இவருக்கு ரொம்ப சீரியஸா இருக்கிறதுனால மட்டும்தான் ஆக்சுவலா இந்த ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. ஸோ அந்த ஒரு மேட்டர் மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணிருக்கேன். ஆக்சுவலா இட்ஸ் லைக் புக்கு படிக்கிறதோ இல்லை புக்கை பத்தி சொல்றதோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த ஸ்டோரியில இந்த கேரக்டருக்கு இப்படிதான் கோக்கினஸ் இருக்கு. அதனால மட்டும்தான் அவர் அப்படி சொல்றாங்க. தட்ஸ் ஆல். இந்த வெப் சீரிஸ்ல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, நீங்க இந்த கண்ணகி சென்டிமெண்ட்டை எடுத்து பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி நீங்க இந்த ஜெயில இருந்து எது வேணாலும் காணாம போனதா நீங்க ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்திருக்கலாம். எப்படி அந்த கண்ணகி அப்படின்ற ஒரு விஷயம், கண்ணகி கோயிலுக்கான காணிக்கை அப்படின்றது எப்படி எடுத்தீங்க? ரொம்ப நல்லா இருந்தது அது. தேங்க்யூ. ஆக்சுவலா இதுல முதல்ல நாம இந்த ஸ்டோரி நானும் ஆகாஷும் ஸோ இது தமிழ்ல சேஞ்ச் பண்ணும்போது இது எங்க பிளேஸ் பண்ணலாம் அப்படி ஒரு 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 கிரைசிஸ் வந்துடுச்சு. இது எங்க கொண்டு போய் வைக்கலாம்? பேசிக்கா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவ்வளோ லைக் இது கொஞ்சம் ரூரலான ஸ்டோரி. அப்போ இது கொண்டு போய் லைக் ஏதாவது ஒரு ஊர்ல வச்சுட்டேன்னா ரொம்ப லைக் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவ்வளோ கனெக்ஷனை எனக்கு சொல்ல முடியாது. ஸோ அதனால அது வந்து ஒரு பார்டர் டவுன்ல தான் வைக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் குமிளி ஒரு பொள்ளாச்சி ஒரு நாகர்கோவில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பார்டர் டவுன்ல, கேரளா தமிழ்நாடு பார்டர் டவுன்ல ஸோ கல்ச்சர்லாம் நமக்கு மிக்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பார்டர் டவுன்ல ஒரு ஃபிக்ஷனல் டவுன்ல வைக்கலாம்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக குமிளியில நான் ஜஸ்ட் லொக்கேஷன் பார்க்கறதுக்காக இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் அங்க ஒரு ஆக்சுவல் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருந்தாங்க. மதுரையிலிருந்து கண்ணகி அது மதுரை எல்லாமே எரிச்சிட்டு வந்து உட்கார்ற மாதிரி அங்க ஒரு ஒரு அங்கே லைக் குமிளியில வந்துட்டு அந்த கோவிலோட பேரு மங்களாதேவி அம்மன் கோவில்னு ஒரு கோவில் இருக்காங்க. வருஷத்துல ஒரு தடவை தான் அங்க ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ள இருக்காங்க. ஸோ அந்த கோவிலுக்குள்ள போக முடியும். ஸோ நான் அந்த ஸ்டோரி ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு. அப்போ ஐ தாட் ஓகே இது ரொம்ப ரூட்டடா இருக்கு, நம்ம கதையில மேட்ச் ஆக மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டேன். அண்ட் அது லைக் ஐ திங்க் இந்த ஸ்டோரியில அந்த தேவியோட ப்ரெசன்ஸ் இல்லை அந்த மாதிரி லைக் அது நம்ம பிளான் பண்ணல. லைக் ஆக்சுவலி அந்த ஒரு லொக்கேஷன் இருக்கையில போகும்போது நான் அந்த கதையை கேட்கும்போது ஆக்சுவலா இது என்னோட ஸ்டோரியில ரொம்ப ஃபிட் ஆகும்னு நினைச்சுதான் இந்த ஒரு எலமெண்ட் இப்படி கொண்டு வந்துருச்சு. ஸோ அதுதான் அப்படிதான் எனக்கு அந்த கதையை கிடைச்சிருச்சு. ஆக்சுவலா சார் டைரக்டர் சார் ஜெயிலர் யூனிஃபார்மே போட மாட்டேங்கிறாரு, என்ன காரணம்? அதே மாதிரி ஜெயிலில் ஒரு சம்பவம் நடந்தா ஜெயிலர் தான் பொறுப்பு. ஆனா சப் ஜெயிலர் தூங்கிட்டாலும் அவர் தான் பொறுப்பு. அந்த காசை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு அவர் எந்த முயற்சியும் எடுக்கல. ரொம்ப நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் 4 எபிசோடு. செகண்ட் 4 எபிசோடு கொஞ்சம் சர்க்கஸா இருந்தது. சர்க்கஸ்ங்கிற பேருக்காகவே அப்படி வச்சிருந்தீங்களோ? அது அது ஆக்சுவலா லைக் அது எனக்கு என்ன சொல்றதுன்னு ஆக்சுவலா இதுக்கு என்ன ஜெயிலர் சார் ஷர்ட் போடுறது
என்னை பொறுத்த வரைக்கும் நான் இமேஜின் பண்ணும்போது அவர் ஷர்ட் போடாமல் இருக்கிறது தான் நல்லா இருக்கும். அந்த அந்த கூட்டத்திலே அவர் தான் தனி ஆளாக இருக்காங்க. ஸோ பாக்கி எல்லாருமே யூனிஃபார்ம் போட்டுட்டு இருக்காங்க. பட் அவர் மட்டும்தான் ஷர்ட் மட்டும் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு கூட்டத்துக்கு ஒரு ஹெட்டாக இருக்கிற ஆளுக்கு அந்த யூனிஃபார்மிட்டி இல்லை. அவர் வேற ஒரு ஆள் மாதிரி அந்த ஜெயிலு வேற மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு வேற பிரச்சனை. ஸோ அதனாலதான் அவருக்கு தனியா ஒரு ஷர்ட்டு வைக்கணும்னு நானும் டிஓபியும் அது விஷுவலி அப்படி வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சுதான் அந்த ஒரு ஷர்ட்டோட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாக்கி எல்லாமே நீங்க லைக் வாட் யூ ரிசீவ் அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் அது அப்படிதான் எனக்கு சொல்ல முடியும். தேங்க்யூ. அதே மாதிரி டாக்டர் சார் நம்ம ஹீரோயினோட உங்கள்கிட்ட தான் ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி மாதிரியே அந்த கல்வியோட கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருந்தது. இவ்வளவு பேர் மலையாளிஸ் வந்திருக்கீங்க, ஆனா அதுல திருடிய மலையாளிஸாவே காமிச்சிருக்கீங்களே, இது உங்க ஊர்ல உங்களுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுத்தாதா? ஏன்னா ஒருத்தரை காமிச்சு ஒருத்தர் தமிழராவோ இல்ல வேற ஒரு மொழிக்காரராவோ காமிச்சிருக்கலாம். ஏன் ரெண்டு பேருமே இப்ப இதே ஒரு தமிழ் கேரக்டர் எடுத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, மலையாள இண்டஸ்ட்ரியில என்ன இருக்குன்னு யோசிங்க, சொல்லுங்க பதில். அதுல முதல்ல காட்டுற 2 திருடனுங்க தமிழ்நாட்டுல தான் இருக்காங்க. ஸோ இது ஒரு லைக் I don't believe in boundaries actually. I don't believe in boundaries. So that's my justification. I don't believe in countries. I don't believe in states. I don't believe anything like that. So என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கேள்வியை வந்தாதான் I don't care actually. நீங்க சொன்னீங்க 2 பேரும் தமிழ்நாட்டுல தான் இருக்கீங்கன்னு என்ன சொல்ல வரீங்க? மீனாட்சி ரோல அந்த 2 திருடரும் தமிழ்நாட்டுல தான் இருக்கீங்கன்னு ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, என்ன சொல்ல வரீங்க? இல்ல அது நான் சொல்லல ஆக்சுவலா. I don't believe in like borders. அது நாம போட்டது ஆக்சுவலா. ஐ டோன்ட் பிலீவ் லைக் எனக்கு அதுல எந்த இதுவும் இல்லை. கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா அப்படி ஒன்றும் இல்லை ஆக்சுவலா. இந்தியா, பாகிஸ்தான் அது மாதிரி நான் எதுலையும் பிலீவ் பண்ணல. ஸோ நான் ஸ்டோரி யோசிக்கும் போதும் அப்படி யோசிக்கல ஆக்சுவலா. அவங்க எதுக்கு 2 பேர் கேரளாவில் இருக்கு, இவங்க 2 பேர் எதுக்கு தமிழ்ல இருக்கு, அப்படி இல்லை ஆக்சுவலா. இது ஒரு நாடு, ஊரு, லைக் மனுஷங்க தான் எல்லாருமே. ஸோ வென் இட்ஸ் அ கம்யூனிட்டி எல்லா டைப் ஆஃப் ஆட்காருமே இருக்குங்க நான் நினைக்கிறாங்க ஆக்சுவலா. அந்த மாதிரி யோசிக்கவே இல்லை ஆக்சுவலா. என்னோட கேள்வி உங்களுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாதுங்க. நீங்க ஒரு மலையாளி பேச்சிலேயே தெரியுது இல்லையா? உங்க டீம்லயே நிறைய பேர் மலையாளிஸ் இருக்காங்க. நீங்க நாளைக்கு ஊருக்கு போறப்ப நாட்டுல அவட கொஞ்சம் பிரச்சனை, அதுக்கு நான் பறஞ்சு அந்த மாதிரி யாருமே கேள்வி கேட்பாங்க கண்டிப்பா? நோ, ஐ டோன்ட் திங்க் சோ. முனிஷ்கான் சார் முன்னிலாம் கவுண்டமணி என்ன வடிவையெல்லாம் நடிக்கும்போது அவங்களுக்கு நல்ல ஜோடிலாம் அழகழகா இருக்கும். தாய் கிழவிலையும் இல்லை, அதுக்கு முன்னால படத்துலையும் இல்லை, இந்த படத்துலையும் இல்லை. நீங்க அதுல ஸ்கிரிப்ட் கதை கேட்கும்போது சொல்லக்கூடாதா ஒரு அழகான ஹீரோயின் இருக்கணும், இந்த மாதிரிலாம் நடிக்க மாட்டா அப்படின்னு எல்லாரும் இப்படி கொண்டு போயிருவாங்களே, எப்படி உள்ள பொழப்பீங்க? இல்லைண்ணே அதான் அமையுது. ஆனா அதை தாண்டி இப்ப அதுதான் நிக்குது. அது கொஞ்சம் சிம்பத்தியா மக்கள் பாக்குற மாதிரி இருக்கு. நமக்கு கொஞ்சம் அதுல ஒரு செல்ஃபிஷா தான் இருக்கு. அதனால அந்த அளவு கதைக்கலாம் அப்படின்லாம் இல்லை. நான் மேக்சிமம் டைரக்டரோட ஆர்டிஸ்டா தான் இருப்பேன். இப்ப நான் நடிச்சதை என் கூட எனக்கு ஃபேரா யார் நடிக்கிறாங்கன்னு இதுவரை நான் எந்த படத்துலையுமே கேட்டதில்லை. மிடில் கிளாஸ்ல கூட கேட்டதில்லை. நான் நடிக்கும் போது அதுக்கு பிறகு அவங்களா தான் சொன்னாங்க இது மாதிரி இவங்க நடிக்கிறாங்க அப்படின்ட்டு. நான் யாராவது தான் நானே நமக்கு தேவை நடிக்கலாம், அதுதான். ஓகே கௌஷிக் சார், அப்புறம் முனிஷ்கான் சார், அவங்க 2 பேருக்கும் தான் இப்போ ப்ரொடியூசர் கவுன்சில் புதுசாக ஜெயிச்சு வந்தவங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஒரு இது சொல்லியிருக்காங்க, ஓடிடிலையும் வெப்சீரிஸ்லையும் நடிக்கக்கூடாது நடிகர்கள் சொல்லிட்டு ஒரு சொல்லியிருக்காங்க. அது நடக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ண போறீங்க சார்? கௌஷிக் சார் அண்டு முனிஷ்காந்த். அதாவது ப்ரையர் கமிட்மெண்ட்ஸ் முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓடிடிக்கு அவங்க டேட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நடிக்கவே கூடாது அப்படின்றது ஒரு நடிகனா எங்க நடிக்கணும் அப்படின்னு முடிவெடுக்க வேண்டியது அந்த நடிகனோட உரிமை. அதை நம்ம தடுக்கவே முடியாது. ஆனா அவங்க ஏற்கனவே சினிமா கமிட்மெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அதை விட்டுட்டு இங்க வரக்கூடாது, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அங்க கொடுக்கணும் அப்படின்னும் போது அதை நாங்க ஆதரிக்கிறோம். அது எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நாங்க அதுக்கேற்ற மாதிரி டேட்டை வச்சு நாங்க எடுத்துப்போம். எப்போ நம்ம இப்போ சீரியல்னா சீரியல் ஆர்டிஸ்ட், ஓடிடினா ஓடிடி ஆர்டிஸ்ட், ஃபிலிம்னா ஃபிலிம் ஆர்டிஸ்ட்னு நம்ம பிரிவு பண்ணவே முடியாது. எப்படி அமீன் சொல்றாரோ பவுண்டரிஸ்ல அவருக்கு நம்பிக்கை இல்லைன்னு, கலைக்கும் பவுண்டரியே இருக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது நான் ரொம்ப ரொம்ப நம்புறேன். அதனால தான். முனிஷ்கான் சார் விட மாட்டீங்களா? சரி கேளு. அதே கொஸ்டின் தான். என்னன்னா நடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஒருவேளை உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்த பிறகு சில டேட் நீங்க கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? இல்ல அது நான் முதல் மேனேஜரை கேட்டு முடிவு பண்ணிடுவேன். என்னன்னா நீங்க கேட்குற அளவு எனக்கு தயாரிப்பு நிறுவனமோ அந்த அளவு நான் உள்ள போனதில்லை. எனக்கு தெரிஞ்சு நான் இதே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி
ஏவிஎம் பக்கத்துல வந்து யூனிட் 20 நிற்கும், விரல் விட்டு எண்ணிடலாம். இந்த ஓடிடி வெப் சீரிஸ் வந்த பிறகு நான் அதே 4 மணிக்கு தான் போனேன். அவ்வளவு வண்டி நிக்குது, அவ்வளவு பேருக்கு வேலை இருக்கு, அவ்வளவு பேருக்கு இது இருக்கு. அதனால வந்து இதெல்லாம் பெரியவங்க அவங்களவா பார்த்து சமரசமா பேசி எல்லா வேலையும் நல்லா நடந்தா சௌரியமா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நான் மேனேஜர்கிட்ட கேட்டு எது இதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணிக்குவேன். நான் கௌஷிக் சார், அப்புறம் நீங்க சார் இப்போ வந்து தேட்டரு சங்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓடிடியில் வர படங்கள் வந்து 8 வாரத்துக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஜனநாயகம் படம் எடுத்துருக்கீங்க, இன்னும் ரிலீஸ் பண்ண முடியல. அது ரிலீஸ் ஆச்சுன்னா 8 வாரத்துக்கு அப்புறம் பண்ணுவீங்களா, இல்லை வந்து நீங்கள் போட்ட அக்ரிமெண்ட் எப்படி பண்ணுவீங்களா? இல்ல அது ஜனநாயகம் பொறுத்த வரைக்கும் அதோட டேட் வந்து இப்போதைக்கு யாருக்குமே தெரியல. அது எப்போ ரிலீஸ் ஆகுதோ அதோட கான்ட்ராக்ட்ல நம்ம எப்படி பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சேனல் பிஸ்னஸ் ஹெட் முடிவெடுத்து அந்த ரிலீஸ் நடக்கும். சில சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவலுக்கு நாங்கள் தள்ளி வச்சு கூட ரிலீஸ் பண்ணுவோம். சில சமயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீபோன் பண்ணி ப்ரொடியூசருக்கும் அவங்களுக்கும் ஒத்து போச்சு அப்படின்னா நம்ம வந்து சில நாட்களுக்கு முன்னாடியே பண்ணுவோம். 8 வாரம்ன்றது 2 மாசம் தானே, அது பிரச்சனை கிடையாது. அது யூஸ்வலா நம்ம பண்றது வந்து தியேட்டர்ல இருந்து ஆல்மோஸ்ட் 3 மாசத்துக்கு அப்புறம் தான் நம்ம பண்றது. அதனால அது ப்ராப்ளம் இல்லை. கௌஷிக் சார், சோசியல் மீடியாவில் 2-3 நாள் ஓடிட்டு இருக்கு. ஜீக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவா விஜய் சார் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, தமிழ் புத்தாண்டுக்கு வருது அப்படின்னு. அது உண்மையா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அந்த மாதிரி பேட்டி எதுவும் நடக்கல. அதனால புத்தாண்டு அன்னைக்கு பார்ப்போமே, வந்ததுன்னா பார்ப்போம், வரலன்னா பார்க்க மாட்டோம், அவ்வளவுதான். சார் கௌஷிக் சார், அது மாதிரி டைரக்டர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விதான். நீங்களும் கிட்டத்தட்ட டைரக்டர் தான், நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இந்த சீரீஸில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க நான் சொன்ன மாதிரி. ஆனால் படத்தில் வர்றது ஒரு பிரைவேட் மினி பஸ் மாதிரி தெரியுது. ஆனால் அந்த ஒரு எபிசோட்லையும் போடுறப்ப சேலம் டு மேட்டூர் பஸ்ஸே காமிக்கிறீங்களே, என்ன காரணம் அது? எங்ககிட்ட இப்போ ஒரு கொடுக்குற அளவுக்கு ஒரு 200 கோடி 300 கோடி பஸ் இருந்ததுன்னா ஒரு பெரிய பஸ்ஸை வந்து செட்டு போட்டு கூட எடுக்கலாம். நம்ம வந்து ஒரு ப்ராடக்டை பண்ணும்போது ரெவன்யூ வரணும். அந்த ரெவன்யூ வரத்துக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு அளவுக்கு தான் பட்ஜெட் சில விஷயங்களுக்கு கொடுப்போம். பஸ்ஸுன்றதை காமிக்கணும், அதில் ஒரு கண்டக்டர்ன்றதை காமிக்கணும். அதில் வந்து 50 சீட் இருந்தாலும் அது பஸ்ஸு தான், 60 சீட் இருந்தாலும் பஸ்ஸு தான். அதனால நம்ம வந்து இப்போ நம்ம வல்சரவாக்கத்துலேருந்து விருகம்பாக்கத்துக்கு மினி பஸ் விடுறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஊரில் இப்போ எந்த ஊரும் நம்ம வந்து அந்த ஷாட் வந்து ஒரு கிரியேட்டிவா வந்து டைரக்டர் எடுத்திருக்கிற இது. ஆமா, ஸோ அதுல என்ன அப்படின்றது வந்து அது ஒரு டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் வச்சிருக்காரு. ஸோ அது அந்த டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நம்ம கொடுக்குற ஒரு மரியாதை, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. டைரக்டர் தேங்க்யூ. டைரக்டர் இல்ல, படத்துல ரைட்டர் ஒருத்தர் வந்து அவரு எழுதுன மாதிரி அவரே பந்தா பண்ணிப்பாரு. அவர் எப்பயுமே எழுத்தாளருக்கு அவங்க எழுதுனாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவாங்க, என்னோட எழுத்து அப்படி இருக்கும்ட்டு. ஆனா படத்துல வந்து நீங்க காமிச்சிருப்பீங்க, அவர் எழுதுனது அவர் சொல்லிட்டே இருப்பாரு, பின்னாடி இருக்க கைதி சொல்லுவாரு, சார் சுமாரா தான் இருக்குன்ட்டு. எந்த இடத்துல இதை அனுபவப்பட்டீங்க? எந்த கதையை படிக்கும்போது யாரா இவன் இப்படிலாம் எழுதிருக்கான் அப்படின்னு யோசிச்சிங்களா? அதை எடுத்துட்டு வந்து படத்தை உள்ள வச்சிங்களா? ஆக்சுவலா நான் ஏதாவது கதையை வந்து என்னோட கோரைட்டர் கூட சொல்லும்போது அவர் இதே மறுபடி தான் சொல்றாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆக்சுவலா எடுத்துட்டேன். எவ்வளவு சுமையாரான கதை, இது ஒர்க் ஆகாதுன்னு அப்படியே சொல்லுவாங்க. அதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் எடுத்து சொல்லிருக்கேன். சார் கௌஷிக்கு தான் ஒரு கேள்வி சார் இங்கிருந்து சார். சார் இன் ரிகார்ட் டு தான் அந்த தியேட்டர் ஓனர்ஸ் அசோசியேஷன் சொன்னதை பத்தி தான். பட் அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படி சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஒரு நடிகரோ அல்லது ப்ரொடியூசரோ வந்து டிரெக்டரோ வந்து வெப் சீரிஸ் பண்ணக்கூடாது, அப்படி பண்றவங்க வந்து படம் பண்ணாங்கன்னா அவங்களை என்டர்டெயின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிதான் அவங்க பேசுன அந்த ரோஹிணி பன்னீர்செல்வம் போட்ட ஆடியோ அப்படிதான் இருந்துச்சு. பட் அப்படி சொல்றதுக்கு அவருக்கு அந்த உரிமை இருக்கா? ஆஸ் பர் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பிரகாரமா யாருடைய தொழிலையும் யாரும் முடக்கிறதுக்கான உரிமை கிடையாது. உங்களை போல கார்பரேட் கம்பெனிஸ் ஏன் வாயை மூடிட்டு இருக்கீங்க சார்? இதுக்கு ஒரு பதில் அளிக்க கூட உள்ள இல்ல சார். நீங்க இது கேட்கணும். நாங்க வந்து அடுத்த ப்ராஜெக்டுக்கு மறுபடியும் முனிஷ்காந்த் சார கேட்போம். இப்போ அவரு வந்து நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாதான் எங்களுக்கு பிரச்சனை. அதாவது நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், இது அறிக்கை யார் விட்டாங்களோ அவங்க கிட்ட நீங்க போய் கேளுங்க, ஏன் இந்த அறிக்கை விட்டீங்க அப்படின்ட்டு. இல்ல அவங்க அறிக்கை விட்டாங்க சார், அவங்க பாட்டு விட்டுட்டாங்க. இப்ப இந்த கேள்வி வந்து ஒரல்ஸ் நான் கேட்டிருக்க மாட்டேன், அதுக்கு நீங்க பதில். ஏன் நீங்க உங்களை போல கார்பரேட் கம்பெனிஸ், ஏன்னா வந்து இது தொழில் முடக்க மட்டும்தான், இதனால பாதிக்கப்படக்கூடியவர்கள் பல டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க.
கேரண்டி இருக்கா சார் எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் எல்லா ஆர்டிஸ்டுக்கும் எல்லா படங்களையும் வேலை வாய்ப்புக்கான கேரண்டி எல்லாராலையும் கொடுக்க முடியுமா? கிடையாது. ஒரு டெக்னீஷியன் வீட்டுல சும்மா உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா, ஒரு நடிகன் வீட்டுல சும்மா உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம் அப்படின்றது அது அனுபவப்பட்டாதான் புரியும். இல்ல அதுக்குதான் கேட்கிற அந்த கேள்வி உங்ககிட்ட. இல்ல அதான் அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கு. இந்த மாதிரி வெளியில போய் நடிக்க கூடாது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அதனால ஓடிடியில் நடிக்கிறதுனால ஒரு சினிமா பாதிக்கப்பட போறதில்ல. இன்ஃபேக்ட் விட ஓடிடியில வர கண்டென்ட் இன்னும் பெட்டராவே இருக்கு. அதை நான் Z5 பத்தி சொல்லல, அக்ராஸ் ஓடிடி நான் சொல்றேன். நிறைய ஓடிடி கண்டென்ட் நிறைய பேர் பாக்குறாங்க. நிறைய படங்களை விட அது பெட்டரா இருக்கு. அதனால யார் என்ன நடிக்கணும், யார் எதுல போய் வேலை செய்யணும் அப்படின்றது அது அவங்கவுங்க உரிமை, அவங்கவுங்களோட டிசிஷன். அது தாண்டி இல்ல நாங்க படத்துல வச்சுக்க மாட்டோம் அப்படின்னா அந்தந்த ஆர்டிஸ்டோ அந்தந்த டெக்னீஷியனோ போய் போராடணும். ஏன் நாங்க நடிக்க கூடாது அப்படின்னு கேட்கணும். வேலை வாய்ப்புக்கு கேரண்டி இருக்கா சார்? வேலை இல்லைன்னா இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைன்றது எல்லாருக்குமே தெரியும். 3 வேளை சாப்பிடலன்னா எவ்வளவு கஷ்டம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு தளத்துல ஒருத்தருக்கு வேலை கொடுக்குறாங்க, அதுவும் மரியாதை கொடுத்து சம்பளம் கொடுத்து வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா அதை பாராட்டணுமே தவிர அதை நம்ம தப்பா நினைக்க கூடாது. தேங்க்யூ. தேங்க்யூ. G5 பொறுத்த வரைக்கும் சார் சொல்லுங்க சார் வணக்கம். வணக்கம் சார் இயக்குனர் சார். சார் இந்த படைப்பு நல்ல இங்க சார் இந்த படைப்பு ஒரு அற்புதமான படைப்பு. சிறைச்சாலையில நீங்க எல்லார் கையிலையும் புத்தகத்தை கொடுத்தா எல்லா கைதியும் திருந்துவாங்கங்கிற ஒரு நல்ல ஒரு படைப்பு எடுத்திருக்கீங்க. ஆனா அதை ஏன் ஒரு காமெடியா இதை நீங்க சொல்லிருக்கீங்க. அப்ப குற்றவாளிகளை நீங்க ஊக்குவிக்கிறீங்களா? குற்றவாளிகள் திருந்தணும்னு நினைக்கிறீங்களா? தேங்க்யூ. G5 பொறுத்த வரைக்கும் எவ்ரி மந்த் ஒரு கண்டென்ட் உள்ள ஒரு வெப் சீரிஸை நம்ம எதிர்பார்க்கலாம். எனக்கு ஒரு கேள்வி. ஹீரோ சார், உங்களுக்கு மேடையில ஆர்ஜே பாலாஜி மாதிரி கமெண்ட் சொன்னாங்க. ஆமா சார். அவ்வளவு கொடூரமா இல்ல, நீங்க அழகா இருக்கீங்க, பிரசாந்த் மாதிரி இருக்கீங்க சார். நீங்க மாட்டி விடாதீங்க, அவரும் அழகா இருக்கு. அவர் நேத்து என்ன ஒரு மேடையில மாட்டி விட்டாரு. அதுக்காக தான் இன்னைக்கு நான் உங்களை கேக்குறேன். என்ன நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, பிரசாந்த் மாதிரி இருக்கீங்க, யாராவது சொல்லிருக்காங்களா? டாப் ஸ்டார் பிரசாந்த். இது உங்க பர்சனல் வன்மத்தை கக்கற மாதிரி இல்ல பிரசாந்த் சொல்றது உண்மையா சொல்றேன் நான். ஓகே சார், தேங்க்யூ. ஓகேங்களா? என் பர்சனல் வன்மத்தை இந்த மேடையில கக்க போறேன். அவர் மேடையில கக்குனார் நேத்து அவரோட பர்சனல் வன்மத்தை. ஓகேங்களா? வாழ்த்துக்கள். ஹீரோயின் மேடம், உங்களுக்கு இந்த மாதிரி வெப் சீரிஸ் நடிக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் டூயட்லாம் இல்ல அந்த ஃபீலிங் இருந்ததா உங்களுக்கு? ஏன்னா ரொம்ப அழகா இருக்கீங்க, 2 பேருக்கும் ஜோடி பொறுத்தா அவ்வளவு பிரமாதமா இருக்குது. ஒரு டூயட் வச்சிருக்கலாமே. இன்னொரு டியூட்னா பாட்டு கேக்குறீங்களா சார்? பாட்டு இருக்கு சார், அது கட் பண்ணிட்டாரு டைரக்டர் தான், அவரு தான் கேட்கணும். அதான் இன்னும் கொஞ்சம் இதுவா இருந்தா அது நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய. நல்லா தான் இருக்கும், அது இருக்கு சார். பட் அது அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க உங்களுக்காக. தேங்க்யூ, நன்றி. G5 பொறுத்த வரைக்கும் எவ்ரி மந்த் ஒரு ஸ்டோரி கண்டென்ட் எதிர்பார்க்கலாம். தடயம் வெப் சீரிஸ் அடுத்து இந்த படமும் இந்த வெப் சீரிஸும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஏப்ரல் 10ஆம் தேதி ஸ்ட்ரீமிங் ஆகுது. கண்டிப்பா ஒரு பெரிய வெற்றியோட அடுத்தடுத்த நிகழ்வுல சந்திக்கலாம். ஒரு குரூப் போட்டோ இப்போது. காக்கி சர்க்கஸ் விழாவிற்கு வந்திருந்த அனைவருக்கும் அன்பும் நன்றியும். தேங்க்யூ சோ மச். டீம் எல்லாரும் ஸ்டேஜ்க்கு வாங்க. அவினாஷ் ராஜேஷ் வாங்க வாங்க வாங்க. நோ 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 நோ. இங்க இருக்கா?